கொரோனா காலத்தில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவரின் குடும்பம் ஆதரவின்றி தவித்து வரும் சோக பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகமே முடங்கி கிடந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உலகை மீட்டெடுக்க தொற்றுடன் போராடிய மருத்துவர்களின் தியாகத்தை வார்த்தைகளால் விவரித்திட முடியாது. அதில் கொரோனாவுடன் போரிட்ட மருத்துவர்கள் பலர் உயிரையும் விட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் கொரோனாவில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தனின் குடும்பமோ ஆதரவின்றி தவிக்கிறது. அவர் கொரோனால இறந்தவொடனே என் பையன் தான் அடிக்கடிக்கு வந்து கேட்பான், அப்பா வேணும் அப்பா வேணும்னு சொல்லி. அவருக்கு நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், அவர் ஃபாரின்ல இருக்காரு, அதனால அவரால் வர முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வந்து அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டான், அப்பா வரமாட்டாருன்னு சொல்லி. மறைந்த மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலையும் இதுவரை வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டும் குடும்பத்தினர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதில் மறைந்த டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதாகவும் இதற்காக 3 முறை சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியும் இதுவரை வேலை வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆதரவின்றி தவிக்கும் மறைந்த மருத்துவரின் மனைவி திவ்யா பேசுகையில், எனக்கு அரசு வேலை கிடைத்தால் எனது குழந்தைகளை நானே பார்த்துக் கொள்வேன் என கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கிறார். சீக்கிரமா எனக்கு வந்து ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு ஜாப் பசங்களை வந்து கண்டிப்பா நான் பார்த்துப்பேன். நான் 4-5 முறை நான் அமைச்சரை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் பசங்களையும் கூட்டிட்டு போய் தான் நான் பார்த்துருக்கேன். அவர் இதோ கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ஆனால் கொடுக்கவே இல்லை அவர். ஆனால் இப்போ சட்டசபையில் கேட்டால் அவர் பேசுறது வந்து அவருக்கு 2 ஒய்ஃபு, அவங்க அம்மா கூட சண்டை போடுறாங்க, மாமியார் சண்டை போடுறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. அது அவருக்கு வந்து நான் மட்டும்தான். அவங்க என்னோட மாமியார் வந்து என் கூட அன்பாக தான் இருக்காங்க. இது தொடர்பாக சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் தவறான தகவல்களை கூறியதாக குற்றஞ்சாட்டும் விவேகானந்தனின் குடும்பத்தினர் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன்.